செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிக்கரணையில் டாஸ்மாக் மதுபான கடை அருகே செயல்பட்டு வரும் MK பாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை படுஜோராக நடைபெறுவதோடு மதுபிரியர்கள் சாலையிலேயே அமர்ந்து மது அருந்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுமன் இணைகிறார். வணக்கம் சுமன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது சென்னை வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலை பள்ளிக்கரணையில் அரசு அனுமதி பெற்று MK பாரானது செயல்பட்டு வருகிறது. இந்த பாரில் எப்போதும், அதாவது சாதாரண நேரத்திலும் அரசு விடுமுறை நாட்களிலும் 24 மணி நேரமும் மது பாட்டில்கள் கள்ளச்சந்தையில் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. அதாவது அரசு அனுமதித்த நேரத்தை தாண்டி 24 மணி நேரமும் இந்த பாரானது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அதாவது வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் பிரதான சாலை, இந்த சாலையில் இந்த பாரானது தொடர்ந்து 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதால் அந்த சாலையை கடக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் ஒரு கடக்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக பாரில் இருந்து, அதாவது மதுபான சாலையில் இருந்தும் பாரில் இருந்தும் மது பாட்டில்களை வாங்கி கொண்டு வந்து அந்த பிரதான சாலையிலே மது பிரியர்கள் தொடர்ந்து அமர்ந்து அந்த பகுதியிலே மது அருந்தி வருகின்றனர். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சாலை கடந்த பகுதி மக்களும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் காவல்துறையினருக்கும் பல புகார்கள் அளித்தும் இது தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த சாலை வழியாக நடந்து செல்பவர்கள் ஒரு பொதுமக்களும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். தமிழக அரசு உடனடியாக இந்த மதுபான கடையை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக இந்த மது அறிந்துவிட்டு இந்த பாதையிலிருந்து, அதாவது நிதானமாக, அதாவது நடனமாடி அந்த சாலையிலேயே அமர்ந்து உணவுகின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.